இஃப் விஷஸ் குட் கேள் புதுசாக ரிலீஸ் ஆகி இப்போது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சீரிஸ், ஒரு பக்காவான த்ரில்லர் சீரிஸ். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்த்தோம். சீரிஸுடைய கான்செப்ட் என்னவா இருக்கும்னு யோசிப்பீங்க. நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். பட் அதுக்கு பதிலாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்கல. ஸோ சீரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 4-5 பேர் தாங்க இருப்பாங்க. மெயின் கேரக்டர்னு பேசும்போது இதில் மேலேடுக்கு அவ்வளோ முக்கியமான கேரக்டர் கிடையாது. ஹீரோனுக்கு தான் இந்த சீரிஸில் மிக முக்கியமான கேரக்டர். ஈவில் டெட், ஃபைனல் டெஸ்டினேஷன் படம்லாம் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரத்தம் தெறிக்க பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் ஃபீல் பண்ண சீரிஸை பற்றினா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி பேசுவோம். சீரிஸில் நான் பெருசாக லேகை ஃபீல் பண்ணல. ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. கான்செப்ட்டுமே ரொம்ப புதுமையாக இருந்ததுனால போர் அடிக்காமல் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்கை வச்சு ஸ்ட்ராட்டஜிக்காக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் சீரிஸில் அந்த லிமினரின்ற நெகட்டிவ் கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் அடைங்க பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சீன் புரிஞ்சிருக்காது. அதே சீக்வன்ஸை செகண்ட் டைம் உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம மேலீடு ஒழுங்காக ஜம்ப் பண்ணியிருக்க மாட்டாருங்க. பயங்கரமாக கோச்சுக்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாரு. அப்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு மென்டலி நீ எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், மைண்ட் செட்டில் நீ எந்த மாதிரி யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு கேட்டதுக்கப்புறம் அவர் ஜம்ப் பண்ணியிருக்க சீனே வச்சிருக்க மாட்டாங்க. பட் சம்மந்தமே இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்போது ஜம்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தால் இந்த சீனை இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெகட்டிவ்னு பேசும்போது ஸ்டோரி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரிக்கு இன்னும் அதிகமான பொட்டன்ஷியல் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒருத்தர் விஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இறந்தே ஆகணும். பட் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தர் விஷ் பண்ணி அவங்கள உயிர் பழிக்க வச்சுருப்பாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட அந்த 3 பேர் லிட்ரலி ஒரு சில லூப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த லிமினரி அப்படின்ற நெகட்டிவ் கேரக்டரை அவங்க சர்வை பண்ணுறதுக்காக இந்த லிமினரியை ஸ்மார்ட்டாகவும் மேனிபுலேட்டிவாகவும் காமிச்சிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் கிளைமேக்ஸோட எண்டிங்கை கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் பண்ணேன். எண்டிங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்ட் ட்ராமாவாக மாதிரி இருக்கும். அப்புறம் சீரிஸுடைய கேஸ்டிங்கை எப்பவும் போல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரோலை ப்ளே பண்ண லிமினரி ஆகட்டும், அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த இன்னசென்ட்டான கேரக்டர் 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுங்க. ஸோ கொரியா உண்மையாகவே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த சீரிஸோட ஸ்டோரியை ஒரு குட்டி பிரேக் டவுன் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.